பார்வதியோட கேஸ் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. முதல்ல வந்து பார்வதிய வந்து விக்ரம் எல்லாமே சொல்றாரு. கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து அழகா ஒர்க் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் வார்டனா நிறைய ப்ரைஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா குறும்படம் அவங்களோட சமையலுக்காக ஒரு குறும்படமே வந்துச்சு. அவங்க குழந்தைகளான்னு கூப்பிட்டது இன்னுமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நத்தக்கண்ணி ரோலுக்கு விஜேஸே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படி இப்படின்னுட்டு பார்வதியோட புகழாரம் பாடுறாரு. அதனால வெறும் லவ் கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கு சபரி வந்துட்டு முதல்ல இந்த அமித்துங்கிற திருமணமானவருங்கிற வார்த்தையை நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஏற்கனவே பார்வதி வந்து சொல்லி உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சா, வீக்கெண்ட் ஷோலேயே இதை பேசி முடிச்சாச்சு. வீக்கெண்ட்லேயும் சரி உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும்னா நான் அதை எடுத்துருக்கவே மாட்டேன் இந்த டாப்பிக்கை அப்படின்னு சொல்லி பேசி முடிவு கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்வதி இன்னும் தோண்டி தோண்டி எடுத்து அமித்துக்கு இது பண்ணுறாங்க. இதுக்கே தனியாக அமித் ஒரு மானநஷ்ட வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்வதியோட ஃபேஸை பார்க்கணுமே. ஏன்னா உண்மையிலே அது தோண்டி புதைச்சாச்சு. திரும்பவும் எடுத்து அமித்தோட கேஸை வெளியில் கொண்டு வராங்க. அமித் என்னடானா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் பார்த்தா எஃப்ஜே வந்து சொல்லியிருக்கார் போல இருக்கு, ஒரு மேரிட் மேனோட நீங்கள் லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா பாரு, டேட் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா பாருன்னு எஃப்ஜே சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். என்னடா எஃப்ஜே இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அதை உண்மையை சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இந்த மாதிரி நம்ம இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் போனதுக்கப்புறம் என் காரில் நீங்களும் என் கூட வாங்க, பாட்டு பாடிட்டே வாங்க, நம்ம வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எஃப்ஜே இதை சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்படி ஒருத்தர் சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அடுத்தவங்க போய் கமெண்ட் பாஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமித் வந்து அசிங்கப்பட்டு போய் ஐயோ இந்த மாதிரி கேவலம்லாம் நம்ம படணுமாங்கிற மாதிரி தலையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் சொல்லுவாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு நமக்கு ரொம்ப மான மரியாதை இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஏன்னா அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க, அவங்களுக்கு ஷேம் கிடையாது. அப்புறம் அசிங்கம் நமக்கு தான். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கணும். அந்த இடத்துல அமித் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து க்ளீனாக சொல்லிட்டேன், கலக்க போகுது யார் ஷோவில் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க பார்த்தியா, நான் ஏதோ சம் டைலாக் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்களே சொன்னாங்க குழந்தைகளா எங்களை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கமெண்ட் பாஸ் பண்ணேன். அதுவும் அது ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நான் அமித் கிட்ட போய் சாரி கேட்டுட்டேன், பாருக்கிட்டே சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாரி கேட்கல, அவர் ஜஸ்ட் அப்படியா உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே கேட்டாரா கேட்கலையாங்கிறது தெரியல. எப்படியும் இன்ஸ்டாவில் அதில் இதுலன்னு எதுலையா குறும்படம் வந்துடும், நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இந்த கேஸ் இன்னும் போயிட்டே இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.